ஐபிஎலுக்கு குட் பை சொல்லும் தோனி, சிஎஸ்கே கேப்டன்சியிலும் வரப்போகும் மாற்றம், ரசிகர்கள் ஷாக். தோனியின் ஓய்வு குறித்த பேச்சுக்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே கேப்டனாக பேச்சுவார்த்தை நடப்பதாக வரும் செய்திகள் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் வரலாற்றின் மிகச்சிறந்த கேப்டன்களில் ஒருவரான மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் 2026 தொடருக்கு தயாராகி வருகிறார். தோனியின் ஐபிஎல் எதிர்காலம் பற்றி கிரிக்கெட் உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் முன்னாள் இந்திய வீரர் ராபின் உத்தப்பா ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளார். அதாவது 2026 ஐபிஎல் சீசன் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மஞ்சள் ஜெர்சியில் தோனியின் கடைசி ஆட்டமாக இருக்க வாய்ப்புள்ளது என்று உத்தப்பா கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சீசனில் தோனியின் பங்களிப்பில் சில முக்கிய மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் உத்தப்பா கணித்துள்ளார். இதுகுறித்து பேசிய ராபின் உத்தப்பா, இந்த வருடம் தோனி ஒரு மென்டார் பிளேயராகவே அதிக கவனம் செலுத்துவார். அவர் 7வது இடத்தில் பேட்டிங் செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. ஒருவேளை 8வது இடத்திற்கு மாறலாம். ஓய்வுக்கு முன்னதாக அணியில் தனது இருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ள முயற்சி செய்வார். அப்போதுதான் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட்டின் ஒரு முழு திறமையும் வெளிவரும் என்றார். தோனியின் ஓய்வு குறித்த பேச்சுக்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே கேப்டனாக பேச்சுவார்த்தை நடப்பதாக வரும் செய்திகள் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோனிக்கு பிறகு சஞ்சுவை தயார்படுத்துவதே இதன் நோக்கம் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கருதுகின்றனர். 44 வயதான தோனி தற்போது சென்னையில் அணியுடன் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்த சீசனில் அனைத்து போட்டிகளிலும் தோனி விளையாடுவார் என சிஎஸ்கே காசி விஸ்வநாதன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனாலும் அணி நிர்வாகத்தின் முடிவின்படி அவரது பணிச்சுமை கட்டுப்படுத்தப்படலாம். இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வரலாற்றிலேயே முதன்முறையாக புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது. இந்த சரிவிலிருந்து மீண்டு கெய்க்வாட் தலைமையில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கவே சென்னை அணி ரெடியாக வருகிறது. இந்த கம்பேக்கிற்கு தோனியின் இருப்பு மிக முக்கியமானது. ஐபிஎல் வரலாற்றில் 278 போட்டிகளில் 5439 ரன்கள் குவிந்துள்ள தோனி 5 முறை சென்னையை கோப்பைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த சீசன் தோனியின் கெரியரில் ஒரு அழகான கடைசி அத்தியாவசியமாக அமையுமா என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.